கஜினி பட வில்லன் நடிகர் பிரதீப் ராவத் இறந்த போறதுக்கு முந்தைய நாள் இரவு என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்து இப்ப ரசிகர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. கஜினி, ஜில்லா, வீரம் இது மாதிரி தமிழ்ல கவனிக்கப்படக்கூடிய படங்கள் நடிச்சு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் பிரதீப் ராவத். மகாபாரதம் சீரியல்ல என்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய பிரதீப் ராவத் அதுக்கப்புறம் தன்னுடைய தனித்துவமான வில்லன் கதாபாத்திரம் மூலயமா தான் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ஃபேமஸ் ஆனாரு. கஜினி படத்தில் நடிச்சது மூலயமா அமீர் கானோட ஹிந்தி ரீமேக்லையுமே அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு பேன் இண்டியா ஆக்டரா வலம் வந்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட பிரதீப் ராவத் கடந்த 5 வருஷமாவே ரத்த புற்றுநோயால பயங்கரமா பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்திருக்காரு. இப்ப ஒரு கட்டத்துல சிகிச்சை பலனளிக்காம 74வது வயசுல காலமாயிட்டாரு. இப்ப அவரோட மரணத்தை பத்தி பிரதீப் ராவத்தோட ஒரே மகன் விக்ரமாதித்யா எமோஷனலா பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காராம். அவர் அப்படி பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா, கடந்த ஒரு வாரத்துல எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. அப்பாவுக்கு 5 வருஷமா பிளட் கேன்சர் இருந்துச்சு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு, ஹை குவாலிட்டி சிகிச்சைகள் கொடுத்தோம். அப்பா அதுலேருந்து ரெக்கவர் ஆகி மீண்டு வந்தாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த பிளட் கேன்சர் செல்ஸ் உடம்புல உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. லாஸ்ட் ஒரு 1 வீக்கா அப்பா ரொம்ப முடியாம போயிட்டாரு. வீட்லயே சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தோம். எனி டைம் டாக்டர்ஸ் பக்கத்திலே இருந்தாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் எப்போனாலும் சிகிச்சை தேவைப்படலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் அப்பா இருந்தாரு. மறுபடியும் கொஞ்ச நாட்கள் அப்பாவோட மரணத்தை தள்ளி போடலாம், இன்னும் கொஞ்ச நாட்கள் அவரை எங்க கூட இருக்க வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் எவ்வளோ போராடினோம். ஒரு கட்டத்தில் சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிட்டாரு. இது எல்லாமே 1 வீக்ல மாறிடுச்சு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அப்பா இறந்து போறாரு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு நைட்டு எப்பவும் போல அவர் நடிச்ச திரைப்படங்கள்லாம் டிவியில போட்டு பார்த்துக்கிட்டு எங்கள்கிட்ட கேஷா சிரிச்சு பேசி தான் இருந்தாரு. நைட்டு அவருக்கு உணவு கொடுத்தோம். இரவு தூங்க போனாரு. மறுநாள் அவர் இறந்து போவார் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா அப்பாவுக்கு மரணம் உறுதி அப்படிங்கிறது டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா எந்த நேரத்தில் வேணாலும் அப்பாவுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பதப்பதிச்சுட்டு உட்காந்துருந்தோம். பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் கூட அப்பா அவர் நடித்த திரைப்படங்களை போட்டு பார்த்து பல விஷயங்களை நினைவு கூர்ந்து அவரோட மெமரிஸ் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசி காலகட்டத்தில் கூட இறந்து போறதுக்கு முந்தின நாள் இரவு கூட அப்பா ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய மகன் விக்ரமாதித்யா எமோஷனா பல விஷயங்களை ஷேர் பண்ணி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் தனுஷ் அவர் படிச்ச பள்ளிக்காக சொந்த செலவு பண்ணக்கூடிய விஷயம் பாராட்ட வாங்கி கொடுத்துருக்கு. ரீசெண்டா தான் பர்த்டேவை முன்னிட்டு தனுஷ் எக்கச்சக்கம் நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தனுஷோட அடுத்த டார்கெட் அரசியல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு. இப்ப ரீசெண்டா மகன்களோட சேர்ந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில நடிகர் தனுஷ் பண்ணிருக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் நல்ல விஷயம், சமூக வலைதளங்களை வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. சென்னை சாலிகிராமம் 80 அடி சாலையில் இருக்கக்கூடியதுதான் தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த பள்ளியில தான் தனுஷ் 10th வரை படிச்சிருக்காராம். இது சாதாரணமான மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்த ஒரு கட்டடம். அதை ரிமூவ் பண்ணிட்டு 3 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஒரு காங்கிரீட் கட்டடம் ஏற்பாடு கட்டுறதுக்கான வாய்ப்பை நடிகர் தனுஷ் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதுவும் தன்னோட சொந்த சொல்ல ஏற்படுத்தி கொடுத்திருக்காராம். அதுல தனுஷ் பிளாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் இடப்பட்டு புதுசா வரப்போற அந்த பில்டிங்க்கு பேர் வச்சிருக்காங்க. இதோட திறப்பு விழாவில் தனுஷ் கலந்துக்கிட்டு கௌரவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.